நமக்கு 220க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் தான் நமக்கு வந்து பையிங் வந்து நம்ம ஃபர்தரா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வந்து கால் சைடு ரொம்ப வீக்கா இருக்கு. நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பட் வெயிட் பண்ணுவோம். 110 அபோவ் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து பை பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷன் 180 பிலோ வரணும். சார் 190, 180 இந்த 2 ஜோன் விட்டு கீழ வரணும். இப்போ பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒன் டென் அபோவ் வரட்டும். ஓகே. அண்ட் அதே மாதிரி கால் ஆப்ஷன் 190 வந்து உடச்சு வரணும். உடச்சு வந்துச்சுன்னா நமக்கு பை ஆகும். புட் ஆப்ஷனு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 25,000 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு. சென்செக்ஸும் வந்து நல்லா ஒரு ஃபால் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 300 பாயிண்ட் அப்படின்னா 300 இன்ட்டு 3.5 போட்டோம்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் எதிர்பார்க்கலாம் டவுனு. சென்செக்ஸில் 1000 பாயிண்ட்ஸு, இதில் வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சி வந்திருக்குது. ஓகே. ஸோ பார்க்கலாம். 110 அபோவ் வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே. வெயிட் பண்ணுவோம். 110க்கு மேலே வரட்டும். அதே மாதிரி கால் ஆப்ஷனும் 190 பிலோ வரணும். நல்ல ஒரு ஃபால் ஆகுது. 190 பிலோ வரட்டும். ஓகே. 190 பிலோ வரணும். இது வந்து 110 அபோவ் போகணும் புட்டு. ஒன் எயிட்டியை வந்து 190 வந்து உடைக்கணும் கால். ஓகே. புட் ஆப்ஷன் 110 அபோவ் வந்து பை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம். $25,200 கால் அண்ட் 25,300 புட்டு. இது ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சில் வந்து மீட் ஆகணும். அது டாமினேட் பண்ணும்போது மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். ஓகே. 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து இங்கேருந்து டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். बुलिश एनगल्फिंग कैंडल बनी है, बाइंग कर सकते हो आप, इट्स மை கேரண்டி. கால் ஆப்ஷன் வீக்காக இருக்குதுங்க ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியல.
காலையிலேருந்து ஸ்லோ மூவ்மெண்ட் கால் சைடு ஓகே. நம்ம மொமெண்டம் வந்து கால் சைடு இருக்குது அப்படின்னு இருந்தாவே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரேடே நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போயிருக்கும். 110 அபோவ் வரட்டும் இருங்க பார்ப்போம். கால் ஆப்ஷனும் 110 190 பிலோ வரணும். 190 அண்ட் 180 ஓகே.
110 அபோவ் வரட்டும் அண்ட் 190 பிலோவா இருக்கட்டும் இது. ஓகே. ஸோ ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ 180 அண்ட் 110 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா இருக்கும். இன்னைக்கு டியூஸ்டே, வெட்னஸ்டே 9 இன்னைக்கு 100 கரெக்ட் இல்ல. இன்னைக்கு வெட்னஸ்டே. சார் டியூஸ்டே இன்னைக்கு. வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே தான் ₹90. இன்னைக்கு வந்து ₹100 தான் வரும். ஸோ 100 சாரி 110க்கு மேல வரட்டும். ஓகேவா? 180 பிலோ வரட்டும் கால் ஆப்ஷன் அண்ட் 110 பிலோ வந்து புட் ஆப்ஷன் வரட்டும். 25,200 கால் 180 பிலோ வரணும்.
180 கீழே வருது. புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு மேலே வருது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து டார்கெட் வந்து 260 வரும் டார்கெட். 110 அபோவ் வந்து 110 அபோவ் வந்து 260 டார்கெட் வரும். 180 வந்து கால் ஆப்ஷன் உடச்சிருக்குது. ஓகே. டபுள் சார்ட் வந்து கம்பேர் பண்ணுறதுங்க ப்ரோ. அது வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து ரெண்டுமே வந்து மீட் வந்து பார்த்தீங்கன்னா 140 150ல் வந்து ரெண்டுமே மீட் அப் ஆகணும். இதில் வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து ஹியூஜ் செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும் நிஃப்டி. சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நல்லா ஒரு மொமெண்டம் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. ப்ரோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை 260 தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 260 தான் வரும். ஓகே. இந்த ஒரு பைத்தியக்கார நாய் வந்து ஒன்று மெசேஜ் பண்ணியிருந்தது. ஓகே. ஸோ என்னென்னு பண்ணியிருக்கோன்னா வடக்கன்ஸு புலிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கோம். இருங்க அது என்ன கமெண்ட்டுன்னு பார்த்துறோம். இவனுக்கு தான் மார்க்கெட்டே அப்படியே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவானுங்க. வாரன் பிரதர்ஸ்.
எங்க அவன்? ஆளே காணோம். ஒன் ஃபிஃப்டி எயிட்டு. ப்ரீவியஸாக 24,200 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 டார்கெட் வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு 25,300 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 260 தான் டார்கெட் உங்களுக்கு. ஓகேவா? ஏங்க அந்த ஏடிஎம் ஏடிஎம்இ புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பனி ஹை பைக்கர் 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 सकते हो आप இட் இஸ் மை கேரண்டி. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கேரண்டி சொல்ல முடியாது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடும் அவ்வளோ தூரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனு வந்து என்னமோ குப்பை தொட்டி மாதிரி வந்து வாமிட் பண்ணி வச்சுன்னுக்குறானுங்க வடக்கன்ஸு. ப்ரோ வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ? 260 ஸ்ட்ராட்டஜி 260 வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ஓகே. நான் சொல்கிறேன் ப்ரோ, கால் சைடு வீக்காக இருக்குது, புட் சைடு போங்க, கால் சைடு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனி டைம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ எங்கள் கால் பேரிஷ் கேண்டிலு மேலே போயிடும், புல்லிஷ் கேண்டிலு மேலே போயிடும். இன்னொருத்தன் என்னடான்னா ஸ்டாப் லாஸ்ன்றான். ஸ்டாப் லாஸ் அடித்தா ஸ்டாப் லாஸ் ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன அதிலே உக்காந்துட்டு இருக்க முடியுமா? இப்போ டார்கெட் போயிடுச்சு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணிங்க ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம இதில் கூட நம்ம ஏன் வந்து 110க்கு மேலே வந்து வெயிட் பண்ணுங்கள், 110க்கு மேலே வந்துச்சுன்னா பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமும் அதே தான். ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியத்தை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணும் இண்டெக்ஸு. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகும். 25,996 அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். செல்வர் அஞ்சனி, நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே. ஸோ என்னென்னமோ கமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ ஈவினிங் பேசலாம் இருங்க. எஸ்எம்சி அண்ட் ஐடிசி மாதிரி ஆச்சு ப்ரோ. முதல்ல வந்து இந்த வடக்கன்ஸை வந்து நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ அவனுங்க வந்து கண்ணா பின்னான்னு ஏதோ வந்து சொல்கிறானுங்க. ஸோ காலையில் வந்து யாரோ வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம கடைசியில் எனக்கே வந்து அந்த நம்ம வே ஆஃப் கான்ஃபிடென்ட் அந்த ட்ரெண்டிங்கில் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து சென்செக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி. அதில் வந்து பெஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோட அதை விட்டு வெளியே இருக்கிறது சேஃபு. அண்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,200 வந்து பார்த்தீங்கன்னா 180 அபோவ் வந்து சஸ்டைன் ஆகணும். அண்டு 25,133 பிலோ வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து செல் சைடில் வந்து எதிர்பார்க்கலாம். 260 டார்கெட் வரும். ஓகே. அடுத்தது வந்து சும்மா ஒரு புல் பேக் வரும்.
2மே மீட் ஆகுது பாருங்க. கால் அண்ட் புட் வந்து 2மே வந்து மீட் ஆகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 140. ஸோ 140 அபோவ் வந்து கால் நின்னுச்சுன்னா, ஃபர்தரா மொமெண்டம் வந்து இருக்கும். கால் அண்ட் புட் 2மே மீட் ஆகுற இடம் உங்களுக்கு ₹140 145 இருக்கும். ஸோ இது வந்து யார் டாமினேட் பண்றா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா? $177 பிஇபி லெவல் இருக்கு. மறுபடியும் 110 வந்துச்சுனாலும் பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வேற ஏதாச்சும் இருக்கா? மறுபடியும் 110 வந்துச்சுனாலும் பை பண்ணிக்கலாம். ஓகே. 110 அண்ட் 180 அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கால் ஆப்ஷன் 180லேருந்து ஃபால் ஆகணும் அகைன். புட் ஆப்ஷன் வந்து 110ல் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும். ஒன் டென் வந்து அகைன் வந்து ஒரு பை ப்ரைஸாக இருக்கும். கால் ஆப்ஷன் 180லேருந்து ஃபால் ஆகணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 260 டார்கெட் வரும். 25,300 புட். ஸோ 110லேருந்து ஒரு 70 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே. 180. ஸோ மறுபடியும் 110 வரும். 180 அப்படிங்கிறது டார்கெட்டாக வரும்.
110 பை ப்ரைஸு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 180 வரும். செகண்ட் டார்கெட் 260 வரும். மார்க்கெட் அண்டர் செல்லிங்கில் தான் இருக்குது. ஓகே. ஒன் டென்லேருந்து 180 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் வரும். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 260 வரும். ஓகே. ப்ரோ கோகுல் ப்ரோ, நீங்கள் முதல்ல வந்து ஏன் இந்த மாதிரி பேராசைப்படுறீங்கன்னே ஒன்றுமே புரியல எனக்கு. அதாவது அது 260 ரூபா போகட்டும், போகாமல் இருக்கட்டும். ஓகே, அது 100% வந்து போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த 110 ரூபாலேருந்து அட்லீஸ்ட் 180 போகும்போது 70 பாயிண்ட் வந்துச்சு. ஒரு லாட்டுக்கு 70 பாயிண்ட் அப்படின்னா கூட ஓகே, 70 இன்ட்டு 75 போட்டிங்கன்னா ஒரு லாட்டுக்கு 5250 ரூபா வந்துச்சுங்க ப்ரோ. அதெல்லாம் காசாக தெரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து போனால் உங்களுக்கு வந்து 260 மைனஸ் 110 போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 250. 260 மைனஸ் 110. ஓகே, ஸோ 150 பாயிண்ட் இன்ட்டு 75 உங்களுக்கு 11,000 தான் வேணுமா? ஓகே, ஏன் 5,000 ரூபாலாம் ஒரு காசாக தெரியலிங்களா? ஏன் ப்ரோ இந்த மாதிரி இருக்கீங்க? ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் அதுக்கும் 180க்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக இன்னொரு ட்ரேட் கூட அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 180 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் இருக்கும் ப்ரோ. அந்த 180க்கு மேலே சஸ்டைன் ஆகும்போது தான் நமக்கு ஃபர்தராக மொமெண்டம் வந்து அந்த ட்ரெண்டில் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் ஆச்சுன்னா 4,000 சாரி 25,000 வரைக்கும் வரும். ஸோ அப்படி வரும்போது இதோட டார்கெட் வந்து 260 இருக்கும். ஓகேங்களா? ஆனந்த் 25,300 பி 8,600 ப்ராஃபிட் புக்ஸ். தேங்க்யூ. ஓகே. இப்பயும் வந்து 180க்கு பிலோ தான் இருக்குது கால் ஆப்ஷன். 25,200 காலு. புட்டு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும்.
கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வீக்கா இருக்கு. ஓகே. கால் சைடு வந்து போறத விட பெஸ்ட்டு புட் சைடு வந்து வெயிட் பண்ணி ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து பை பண்ணி எடுத்துக்கோங்க. பை பண்ணி ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணிக்கோங்க. பட் வந்து நான் எதிர்பார்க்குறேன் மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்குறேன். பட் மார்க்கெட் வந்து 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஓகே. 133 வந்து உடைக்கணும். உடைச்சதுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். பட் இந்த டைம் உடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் எதிர்பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து டவுன் எதிர்பார்க்கலாம். ஆ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. 25,300 புட் 8,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. ப்ரோ யூ ஆர் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸ். ஆமா. என்டர்ட் அட் 169. என்ன ப்ரோ 169? புக்குரு புக்குரு நாராயணா. ப்ரோ 169 ஆக்சுவலி பை பிரைஸ் கிடையாதுங்க ப்ரோ. அது ஆக்சுவலி நம்ம முடிஞ்ச அளவுக்கு 180ல நம்ம டார்கெட் புக் பண்ற இடம். ஏன் அங்க போயிட்டு பை பண்றீங்கன்னே தெரியலைங்க ப்ரோ. என்னதான் உங்க பிரச்சனையோ தெரியல. அங்க அப்பத்துலேருந்து ரூ. 110க்கு மேல வந்து பை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் 180 கீழ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போய் மறுபடியும் 169ல வந்து வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி நம்மளோட பை லெவலே வந்து ரூ. 110 தான் அந்த பை லெவலு. ஸோ அத விட்டுட்டு 160ல வாங்குனா என்னத்த சொல்றதோ போங்க. ஓகே. மை லாஸ் ரிகவர்ட். தேங்க் யூ ப்ரோ. டிஜிட்டல் ப்ரோ லா ட்ரேட். ஓகே. ஸோ ஹரி பிரகாஷ் க்ளோஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணல அப்படின்னா, நீங்க பேராசை புடிச்ச மனுஷங்க அப்படிங்கிறது அர்த்தம். பரவால்ல வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் வந்து 260 அப்படிங்கிறது டார்கெட்டு. அதுக்கு வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ப்ரோ. ஸோ எப்பவுமே வந்து ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேராசை புடிச்சு இருக்காதீங்க ப்ரோ. உங்களுக்கு நான் மெனி டைம் வந்து லைவ்ல சொல்லியிருக்கிறேன். கிளாஸ் எல்லாமே ஜிமீட் வழியா தான் ப்ரோ ஆன்லைன் கிளாஸஸ். ஓகே. டிஜிட் இவரு புக்ரு புக்ருவா? புக்ரு நாராயணா. என்டர்ட் 169. ஸ்டில் லாஸ் ரன்னிங். 37K லாஸ். வெயிட் பண்ணுங்க. மொமெண்டம் வந்து இருக்கு. பட் ஆக்சுவலி நீங்க வந்து பை பண்ண பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா, 110ல தான் ப்ரோ பை பண்ணியிருக்கணும். பட் நீங்க ரொம்ப ஹைல போயிட்டு பை பண்ணியிருக்கீங்க. பட் அது வந்து ஒரு கரெக்ட்டான ட்ரேட் கிடையாது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 260 வருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாரி ஸ்பாட்டும் வந்து 25,133 வந்து உடைக்கணும். பட் ஹியூஜ் செல்லிங் இருக்கு. வெயிட் பண்ணலாம். சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் அந்த ஹைலேருந்து 1000 பாயிண்ட்ஸ் வரும். நிஃப்டி வந்து 300 பாயிண்ட் வந்து டவுன். 25,000 சாரி 24,996 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா இருக்கும்.
ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து தமிழ்ல இருப்பாங்க. ஸோ தட் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம் எதுவும் நமக்கு டைம் கிடையாது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஒன்லி தமிழ்ல மட்டும் தான் எடுப்போம். ஓகே. இங்கிலீஷு அப்புறமா ஹிந்தி அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிற டைமே ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ அதனால நான் தமிழ்லயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒர்க்கும் பண்ணிட்டு நான் இதையும் பார்த்துட்டு இருக்கிறனால எனக்கு ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா ப்ரோ. யூடியூப்பா இல்ல யூடியூப்பா ப்ரோ? இல்ல ப்ரோ. யூடியூப் இல்ல ப்ரோ. ஜிமீட் ப்ரோ. ஜிமீட் லிங்க் மட்டும் தான் இருக்கும். ஓகே. கூகுள் மீட்ல நடக்கும். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் கன்டென்ட் யூடியூப் லிங்க் இருக்கும். பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 175 இருக்குது. பிபி லெவலு. ஸோ 175 இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் லெவல் 110 அண்ட் 180 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 260 வச்சுக்கோங்க. ஓகே. Thanks a lot, bro. Profit booklet 189. Saro, Saro. Great trading setup. Sensex 3000 profit. Thank you, bro. ப்ரோ யூஸ்வலாக 180 டார்கெட்னா 160லேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் லாஸ் ரிகவரிக்கு தான் டார்கெட் கேட்டேன் ப்ரோ. ஓகே. ஸோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாம்.
மொமெண்டம் வந்து செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு 30-40% நீங்க வந்து குளோஸ் பண்ண பாருங்க. அது ஃபுல் டார்கெட் போகும், போகாது. அது செகண்டரியா வச்சுக்கோங்க. அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? 180 அப்படிங்கிறது நமக்கு ஒரு குரூசியல் பாயிண்ட்டா இருக்கும் எப்பவுமே. அதுதான் ரிவர்சல் பாயிண்ட்டா இருக்கும் சம்டைம்ஸ். 180க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் நமக்கு டார்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் குடுக்கும். சேம் டைம் நமக்கு வந்து ஸ்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25,133 இது பிலோ வந்து சஸ்டெயின் ஆகும்போது நம்ம ஃபர்தர் என்ட்ரி எடுத்திருக்கலாம். அங்க 180ல வந்து குளோஸ் பண்ணிட்டு கூட. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாய்ப்பு இருக்கு. பாப்போம். 180க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகணும் புட் ஆப்ஷன். 180க்கு மேல இருந்துச்சுன்னா தான் நமக்கு டார்கெட் வந்து 260 போகும். ப்ரோ எனக்கு 3000 லாஸ் இருக்கு. எப்படி ரிகவர் பண்றது? ட்ரேட் பண்ணி தான் ப்ரோ ரிகவர் பண்ண முடியும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் 110 வந்துச்சுன்னா கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். திஸ் வீக்ல பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் ப்ரோ. இன்னும் டைம் நெறைய இருக்கு. ஓகே. அதே மாரி கேபிட்டலும் நெறைய வச்சிருக்கணும். புரியுதுங்களா? நீங்க டெய்லி எந்த டைம்ல ப்ரோ டெய்லி லைவ் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைங்க ப்ரோ. பட் இன்னைக்கே கொஞ்சம் லேட்டா தான் நான் வந்தேன். எனக்கு வேற ஒர்க் இருந்ததுனால நான் வந்து வர முடியல லைவ். ஸோ டெய்லி பாசிபிள் வந்து கிடையாதுங்க ப்ரோ. டைம் வந்து 1:10 ஆயிருச்சு. 1:10, 2:10, 3:10. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகணும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 வரும்னு நெனைக்கிறேன். ஒன் எயிட்டி ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வரும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 260 வரும். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃப் டிசிப்ளின வந்து வளர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த மனி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுதான் உங்கள வந்து காப்பாத்தும். வேற எதுவுமே காப்பாத்தாது. அட்லீஸ்ட் நீங்க ட்ரேட் எடுத்து லாஸ் ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லோ, லாஸ் பண்ணாம இருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காம இருக்கலாம்.
25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். சப்போர்ட் லெவல் அது. ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வாலட்டிலிட்டியா இருக்கு. பிரீமியத்துலயும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கு. ஓகே. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,133 வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா இன்னொரு 130 பாயிண்ட் வந்து டவுன் ஆகும். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டோட்டலா இன்னைக்கு ஹைலேருந்து 300 பாயிண்ட் வந்து டவுனு. ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா டவுன் ஆகும். அதாவது ஹைலேருந்து கணக்கு போட்டுக்கோங்க. ஒன் எயிட்டியே வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா 260 டார்கெட் போகும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Total 2 trades, 13,000 profit booked bro. Thank you. Okay. Tamil Prabhu, are you taking any course related trading? How can I join? வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ரோ. லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10K வருங்க. வித் இண்டிகேட்டர் லைஃப் டைம். ஓகே. அது 1 மந்த் வந்து ஜிமீட்டில் வந்து லைவ் செஷன் இருக்கும். லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ். சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும். டவுட் செஷன் ஈவினிங் 7:30 to 8:30 இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
வெயிட் பண்ணி பார்ப்போம். 180 வந்து பிரேக் பண்ணணும். 180 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 260 அப்படிங்கிறது டார்கெட் வரும். 260க்கு மேலேயே போகும். பட் 260 அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிக்கலாம். 260 உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 320 நியர் வரும். 320 ஆர் 340 வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 260 தான் அது. ஓகே. ஸோ அந்த 180 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சுன்னா நமக்கு அப்படியே ட்ரெண்ட் அப்படியே ரிவர்சல் ஆகிடும். அது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே 180. அதே மாதிரி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ப்ரோ டெய்லி லைவ் வர முடியாதுங்க ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்கிறது? ஓகே டெய்லி எனக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் தான் ப்ரோ நான் வர முடியும். எனக்கு வந்து வேறு ஸ்கெடியூல் இருக்குது ப்ரோ. அதனால வர முடியாது. நான் ஆன்லைனில் லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸும் வந்து கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால என்னால் கான்சன்ட்ரேட் இதுலேயும் பார்த்துட்டு அதுலேயும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதனால் டெய்லி அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாதுங்க ப்ரோ. நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து கொடுக்கறனால, ப்ராக்டிஸ் கொடுக்கறனால, நம்ம லைவ்ல இதில் வர முடியாதுங்க ப்ரோ. லைவ் மார்க்கெட்டுக்கு வர முடியாது. ஸோ அதனால தான் ஜிமீட்டில் கொடுக்கறது நம்ம. ஜிமீட்டில் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே. லைவ் செஷன் ஜிமீட்டில் வர்றது, யூடியூப்பில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் தமிழ்? புரியலையா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது ஏன்னா நம்ம போடுற கோர்ஸை வச்சே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். நீங்களா ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ நம்மக்கிட்ட வந்து பணம் கட்டி தான் கோர்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாவே நீங்கள் இருக்கிற வீடியோஸை நோட் பண்ணி வாட்ச் பண்ணாங்களானாவே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இது வரும். பட் டைம் எடுக்கும். கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். டூ சிக்ஸ்டி அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வரும். ஓகேவா? 160 வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது அப்புறமா 320 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக வரும். லாஸ்ன்னு லப்பா லப்பா லப்பான்னு வாய் அடிச்சிட்டு இருந்தீங்களே, இப்போ எங்கே போனானுங்க அவனுங்கெல்லாம்? ஒருத்தன் சொல்கிறான் மேலே புலிஸில் போய்டோன்றான், ஒருத்தன் சொல்கிறான் லாஸ் 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 புக்கிங் லாஸ் புக்கு. உங்களுக்கு ட்ரேடிங்கில் அந்த பொறுமை அப்படிங்கிறது இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் விட்டு போயிருங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேவா?
3000 to 5000 ப்ராஃபிட். தேங்க் யூ. ஓகே. 3000 லாஸு. இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரன் பிரதர்ஸ் அஃபிஷியல். வாரன் பிரதர்ஸ் அஃபிஷியல். நீங்கள் என்ன வாரன் பஃபட்டுக்கே பயங்கர டஃப் கொடுப்பீங்க போல இருக்குது. ஸோ லைவ்ல இருந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்களே, இப்போ சொல்லுங்கள் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. புக்குடு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதுங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு சகஜம்தான். ஸோ அதுக்காக வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வேற. நம்ம வேற ட்ரேடை எடுக்கிறதுக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா இங்கே புலம்பிட்டு இருக்கிறது ஒன்றும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ நமக்கு 25,133 வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகே, அது கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அனதர் 135 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ 25,300 புட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 260 வரும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 340 வரும். ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்டு. ஓகே, நல்ல ஒரு ஃபால் ஆகுது. சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்குது 133. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் லாஸ்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்களே 169ல் 200 ருபீஸ் போச்சு. ஓகே, ஸோ 169 மீன்ஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து 30 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன ஒரு பேர், புக்ரு தெரில. புக்ரு நாகராஜனா? இங்கே இருக்கீங்களா? ஸோ 180 வந்து உடச்சிருக்குது. 180க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு வந்து இருக்கும். அண்ட் 133 கீழேயும் வந்து சஸ்டெயின் ஆகணும். 133 மீன்ஸ் ஸ்பாட் 25,133.
I am from Telugu state. If course in English, I will join. இல்ல ப்ரோ. கோர்ஸ் இங்கிலீஷ்லலாம் இல்லைங்க ப்ரோ. நமக்கு மெயினா வந்து டைம் இல்ல. I don't have time to teach in English, okay? Because I have a lot of schedules is there. I am surcharge yesterday. No, surcharge. What are you speaking Tamil? I am surcharge. Bukuru Narayanan, did you book your position? MKX Kumar, Hindi Baya, all over India listing. போடா டேய்! ஹிந்தி ஆல் ஓவர் இந்தியான்னா தமிழ்நாட்டுல தமிழ் தான்டா. நீ ஆல் ஓவர் இந்தியான்னா இப்போ வந்துட்டு ஹிந்தின்னு சொல்லிருந்தா போடா. Bro, all of them saying we should keep loss at 0.5% only. Oh, bro. Kan Kanmanian 25,133 broke ஆகுமா ப்ரோ? ஆகணும் ப்ரோ. அதான் இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. சந்திரேஷ் ஷபாதியா. Sabadia. Okay. Bukru Narayanan said hi. Course is in English. No, bro. Course will be in Tamil only. Okay. So, because I am working employee, okay. So, I have only weekdays, only weekends only. I have time to teach. Okay. So, that's what I weekend classes planned. Daily updates. Nifty 50 support level எவ்வளோ வரைக்கும் போல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 24,996 அதுதான் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 133 இருக்குது. 25,133 அதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு டவுன் வந்து எதிர்பார்க்கும். அண்ட் 1 10 100 1000 10,000. ஸோ புக்ரு நாராயணன் 15,000 ப்ராஃபிட் ரன்னிங் நாட் புக்டு. ஓகே ஓகே ஃபைன். ஜஸ்ட் புக் அட் 260. Some partial position book at 260. 50% of quantity just keep it for 340 plus 320 340 plus. Your patience is ultimate. Thank you bro. Venkatesan 7k profit, very good. Daily updates poguma, just wait and watch. Actually Bukuru Narayanan வந்து பார்த்தீங்கன்னா ஒரு if you buy at 110 rupees you will get or a huge money huge profit, okay. But you bought at 169, but it's not a right price to buy. Bukru, don't feel bad, okay? So, because I don't have time to teach in English, okay? That's why I'm teaching in only Tamil only. Because I'm working in a US based client, so night shift, okay? So, I have weekend holidays only. So, that's what I planned weekend classes. Good patience, bro. Thank you, Kirtikayan. Because I'm from Tamil Nadu, but I actually I started for this channel for only Tamil people, but after that from other states, many people are came from other states. Okay, but really I love, but that real fact is I don't have time to teach in other languages. So that's what I
I'm not supporting any other languages, okay? And first target is 260 only, and second target will be 340 plus. Yes, working in IT, US based client. It's reverse engineering. வந்துட்டான்ப்பா. போகாது. போயிட்டா என்னப்பா பண்ணுவ வடிவேலன்? மூக்கறுத்துக்கிறியா? நமக்குன்னே வரானுங்கப்பா. எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல. 260 எப்படி போறான் பாரு. ஆஹாஹாஹா! என்ன ப்ரோ உடனே போட்டு அப்படியே ஓஹோ! என்ன உங்கள பத்தி தெரியாதா எனக்கு? போச்சுன்னா அப்படி போகாதுன்னு சொன்னா தான் போகும். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எனக்கு நெனச்சா சிரிப்பா வருதுங்க ப்ரோ. ஒருத்தன் சொன்னான் எனக்கு செம்ம காண்டாச்சுங்க ப்ரோ. ஹிந்தி ஹிந்தி ஆல் ஓவர் இந்தியா லிஸ்டிங். அடா டேய்! ஹிந்திய வச்சு ஒரு மயிரும் புடுங்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஹிந்தியே புடிக்காது. Thank you for your response. If possible, please try to coach in English or guide us how you learned. Yeah, definitely will learn. Teach you, bro. Guide. I will guide you. But let's wait. Okay. Wait for some days. I will arrange for English classes also. I will schedule one of trainer also. I will schedule. Okay. Uh, 230 why 235. Okay. 236. Come on, Tiger. 240, 240, 243, 244, 247, 247. Come on. 250, 253, 253, 253, 256, 256, 256, 260. It's almost target reached. ஓகேவா வடிவேலன் போயிருச்சா அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 260க்கு மேலே இருந்துச்சுன்னா 340 ப்ளஸ் வந்து போகும் சரியா Bukro, did you book your positions? So it's given you more profit, I think, more than you lost. Naresh, please don't speak politics, bro. This is not the channel because be calm, broking will not bite.
கரெக்ட்டு தான் ப்ரோ. பட் ஒரு சிலர் பண்றது அந்த மாரி இருக்குங்க ப்ரோ. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அந்த மாரி பண்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 340 டார்கெட் ஓகேவா? ஆ ஆனா 260க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 340 அடுத்து வந்து 340 ஆர் 360 வரும். அது ஏன் சொல்றேன் அப்டின்னா, 360, 340 அப்டின்னு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 24,996 சப்போர்ட் லெவல். இன்னும் அது வந்து ரீச் ஆகல. அது வந்து ரீச் ஆகும். ஓகே. 340. ஸோ ப்ரீவியஸா சொன்ன என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 24,200 அது வந்து 220 சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து ரீச் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ரீச் ஆயிருச்சுங்களா அது? புக்டு 53,000 ப்ராஃபிட். சூப்பர் ப்ரோ. ப்ரோ. எனி நியூ பொசிஷன்? அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கு ட்ரேட் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட் போச்சுன்னா 340. இன்னைக்கு ட்ரேட் வந்து ஓவர் அவ்வளோதான். ஸோ நம்மளோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 260 தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்து 300 பாயிண்ட் வந்து டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுவும் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து குடுத்தது. பட் இன்னும் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகல. 24,996 ஓகேங்களா? வி கேம் டு லேர்ன் தேர் நோ தமிழ் சேனல் இன் ட்ரேடிங். ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். மார்னிங் 9. சப்ஸ்கிரைப் ஜி. ஓகே. 340 அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டா வரும். 260க்கு மேல வந்து இருக்கணும். ஓகேவா? பட் இன்னும் நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகல. மறுபடியும் 180 வரும்னு நெனைக்கிறேன். ஏன் 340 டார்கெட் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்லி இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான். ப்ளஸ் அதோட வந்து ஒரு 40 ரூபீஸ் அப்படிங்கிறது டைம் வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிடுச்சுங்களா? நிஃப்டி வந்து 300 பாயிண்ட். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கால் சைடு வந்து போகாதீங்க, ஏதோ சம்பவம் இருக்குது, சம்திங் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சேம் திங் தான் நடந்தது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. என்னங்க ப்ரோ? சென்செக்ஸ் ஆமாம். அதான் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சென்செக்ஸ் எப்படி நான் 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, அப்போ சென்செக்ஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இன்ட்டு 3.4 1:3.4 வரும். இப்போ நீங்கள் சென்செக்ஸோட எல்டிபியை நிஃப்டியோட எல்டிபியால் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ரேஷியோ வருதுன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் 3.4 டைம்ஸ் வந்து சென்செக்ஸ் அதிகமாக இருக்கும்.
மேக்ஸிமம் வந்து சென்செக்ஸ்ல என்ன கம்பெனிஸ் இருக்குதோ, அதே கம்பெனிஸ் தான் நமக்கு இதுல நிஃப்டிலயும் இருக்கும். நிஃப்டில இருக்கிறது தான் சென்செக்ஸ்லயும் இருக்கும். பட் அதுல ஒரு சில கம்பெனிய வந்து என்ன பண்ணியிருப்பான், எடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு தேவையான 30 கம்பெனி மட்டும் வச்சிருப்பான். ஸோ மேக்ஸிமம் வந்து நிஃப்டில என்ன இருக்குதோ, அது மட்டும் தான் உங்களுக்கு சென்செக்ஸ்ல இருக்கும். ஆஸ் யூசுவலா வின் பண்ணி விட்டீங்க ப்ரோ. தேங்க்ஸ் அகைன். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. 260 டார்கெட் பாசிபிள் ப்ரோ. உங்களால தான் ப்ரோ 6K ப்ராஃபிட் பண்ணேன். தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த பிரைஸ்ல பை பண்ணலாம்? வாவ்! இதுதான் தவறான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த பிரைஸ்ல வந்து பை பண்ணலாம்? இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே தவறான விஷயம். இந்த கமெண்ட். ஓகேவா? என்ன அப்டின்னா, ஒரு ட்ரேட் எடுத்து அத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம்னா, பேசாம உட்டுறணும். மறுபடியும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? மேபி லேட்டா வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ஏன்னா இன்னைக்கு ட்ரேட் ரேஞ்சும் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே. நம்மளோட ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது. அண்ட் 340 அப்படிங்கிறது நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகணும். ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ப்ரோ. சூப்பர். ஓகே. மார்னிங் சொல்லுங்க மேடம். ஓகேங்க. ஆ, ஆ. ம், ம், ம். ஓகே. ம். கால் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் மார்னிங்கே சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடே நம்ம வந்து கால் தானே எடுத்தோம். அதுவே வந்து ரிவர்சல் ஆயிட்டு. அப்புறமா புட் வந்து பார்த்தீங்கன்னா, 180க்கு மேல வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போக ஆரம்பிச்சது. மறுபடியும் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி வாலட்டிலிட்டி இருக்கும்போது, நம்ம கால் சைடு போற மாரி போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அது கால் சைடுல மொமெண்டம் குடுக்க மாட்டோம். ஆனா, நமக்கு ஸ்பாட் வந்து ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இல்ல இன்னைக்கு எதிர்பார்த்தது தான். ஆக்சுவலி எதுக்காக எப்படி சொல்றேன் அப்டின்னா, இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் பேஸ் பண்ணி தான். இப்ப எங்களுக்கு இங்க தெரியுதுங்களா? இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலு. இத விட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப வெளிய போகுது அப்டின்னாவே, அது புடிச்சு இழுத்துக்கும் அது. ம். 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 ஆ. இல்ல மத்தவங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம அப்படிங்கிறது வேற. ஓகே. பட் நம்ம சொல்றது வந்து இன்கேஸ் சப்போஸ் நம்ம வந்து என்ன சொல்றது? இது வந்து ஏதோ கூட்டம் போக்குல நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு உண்மையாவே நம்ம கால் சைடு போற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம புட்ட வந்து கவர் பண்ணிட்டு நான் கால் சைடு வந்து குடுத்துருப்பேன். பட் கால் ஆப்ஷன் ரியலி அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறதுனால தான், நான் உங்களுக்கு அந்த ட்ரேட் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணல நான். ரியல் ஃபேக்ட் அதுதான். இப்ப நேத்து கூட என்ன நடந்தது? இப்போ ரியாலிட்டி இப்ப நேத்து கூட என்னாச்சு? நம்ம 2 ட்ரேட் வந்து 4 ட்ரேட் வந்து எடுத்தோம் கரெக்ட்டா? 4 டூ 5 ட்ரேட் ஆ பட் ஒரு ட்ரேட் வந்து ஒரு 10, 15 பாயிண்ட் எஸ்எல் அடிச்சாலுமே, நம்ம 30, 40 பாயிண்டாச்சும் ரெக்கவரி பண்ணிர்றோம். ஆ. ம். வந்துரும். நம்ம அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் வந்து நம்ம வந்து 100% எல்லா நாளுமே ப்ராஃபிட்ல இருக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா யாராலுமே முடியாது. அது ஈவன் என்னால கூட முடியாது. ஓகேவா? ம்.
ம். ம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ப எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு பிரைஸ் கிடையாது. நம்ம காலையில எடுத்தது. ஆமா. ம். ஆ. ம். இல்ல இருங்க. நாளைக்கு கொஞ்சம் கரெக்ட்டா அந்த எக்ஸாக்ட் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த மாரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏதாச்சும் ஒரு கேப் டவுன் இல்லாட்டி கேப் அப் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு இந்த மாரி சிக்கல் வரும். ஆ நம்ம அதுவே வந்து கரெக்ட்டா ஃப்ளாட் ஓப்பனிங்ல வந்து கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. கரெக்ட்டா நம்ம இந்த பிரைஸ் வரும் அப்டின்னா, கண்டிப்பா அது வரும். ம். ஓகே. நான் ஆக்சுவலி இன்னைக்கு உங்க மெசேஜ பார்த்து தான் ரொம்ப ஒரு மாரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நானு. ஆ அவங்க பார்த்தா ஒருத்தன் என்னடான்னா, புலிஷ் கேண்டில் போட்டிருக்கு. மார்க்கெட் வந்து நான் கேரண்டி தரேன்றான். ஷூரிட்டி தரேன் கேரண்டி. ஆமா. ம். ம். இல்ல அப்ப கூட நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 180 வந்து கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் 190 பிலோ வரட்டும். 190 டூ 180 அந்த ரேஞ்சுக்கு கீழ வரட்டும். அப்புறமா 110க்கு மேல பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமா. ம். ஆமாமா. நான் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடு வந்து 180 தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவேன். பட் இன்னைக்கு சொன்னதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் செல்லிங் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னது. பட் எப்பவுமே யூசுவலா நம்ம வந்து 180 தான் வைப்போம். பட் 260 இன்னைக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அது செல்லிங் வந்து நெறைய வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் தெரிதுங்களா இந்த இடத்துல? அந்த 24,969 இத வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட். ம். நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அதாவது நீங்க ஒருத்தர் 2 பேர் வந்து நம்மள இந்த மாரி டிசப்பாயிண்ட் பண்றது என்ன ஆகும்னா, அது என்னைய வந்து ஓகே டிமோட்டிவேட் அப்டின்னா, ஒரு கன்ஃப்யூஷன்ஸ்குள்ள நானே போயிருவேன். ஓகே அந்த மாரி இருந்துச்சுன்னா, நான் கரெக்ட்டான ஒரு ட்ரேட் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நானும் இங்க பேரலலா நான் எவ்வளோ விஷயம் பார்க்கணும் தெரியுமா? ஈவன் நான் வந்து ரொம்ப தூக்கம் கெட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரியல் ஃபேக்ட் அதுதான். நானும் பேரலலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அ உங்க ஆமா. நான் என்ன சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியுமா நானு? ஓகே. அப்படி இல்லைங்க. அது அந்த மாரி ஆ. இப்ப நானும் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப ஆ. ஆ. என் ஃப்ரெண்ட் கூட ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு. ராஜ் ஸ்கேல்பிங் புக் 10 பாயிண்ட் வந்துச்சுனாவே புக்குன்னு லாஸ் ஆவறது காட்ட மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஆக்சுவலி அவங்க எங்க டெல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லில இருந்துன்னு. தமிழ் தான். பட் ஹி இஸ் ஃப்ரம் டெல்லி. ஆ. ஓகே. இல்ல என் ஃப்ரெண்டு அந்த மாரி தான் அட்டெண்ட் பண்ணாங்களாம். அவங்க சொன்னாங்க. ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல. ஆஹ. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க 20,000, 30,000, 1,00,000 இப்ப பி.ஆர். சுந்தர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது 50,000 50,000 பிளஸ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது வந்து ரியலா வொர்த்தா அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து 0 வேல்யூன்னு தான் சொல்லுவேன் நானு. ஓகேங்களா?
நீங்க ட்ரேடிங் ப்ராப்பரா கத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5000லேருந்து 10,000 இந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது இது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஆனா சிம்பிள் தான். பட் நம்ம புரிஞ்சுக்கணும். ரியலைஸ் பண்ணணும். அதே மாரி இங்க தோக்குறதுக்கான ரீசனையும் வந்து சொல்லிர்றேன் நானு. பேராசை அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாம டிசிப்ளின் இல்லாம ட்ரேட் பண்றது, ரிஸ்க் ரிவார்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல. இதுதான் பெரிய இது. அ இந்த இடத்துல. ம். ம், ம், ம். ஆயிருக்காது. ஆமா. கண்டிப்பா ஆயிருக்காது. அ அதாவது நம்ம வாங்குற இடம் எல்லாமே அந்த டைம்ல அந்த பிரைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். பட் அதுக்கு கீழ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அத கட் பண்ணிட்டு உடனே கால் ஆப்ஷன் எடுத்துருவோம். அந்த மாரி வந்து நம்ம பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எந்த ட்ரெண்ட்ல இருக்குது. அதுக்கேத்த மாரி ஓகே இது எஸ்எல் அடிக்குதா, வெயிட் பண்ணிட்டு அதோட இன்னும் கொஞ்சம் லோ வருது இல்லையா? அந்த லோவ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த லோல வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுல வந்து நம்ம வந்து இருக்கிற மொத்தத்தையும் வந்து பிளேஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு லாட் நம்ம வந்து அட்லீஸ்ட் பேக்கப் மணி வந்து இருக்கணும். நம்ம ஒரு ரூ. 110க்கு வாங்குறோம் அப்டின்னா, அது வந்து ரூ. 100 வந்துச்சுன்னா, அத வந்து ஆட் பண்றதுக்கும் இருக்கணும் நம்மகிட்ட பேக்கப் மணி. நம்ம ஈவன் அத வந்து சப்போஸ் அது 110 ரூ. 90 கீழ போகுது அப்டின்னா, 20 பாயிண்ட் வந்து எஸ்எல் அடிக்குதுங்களா? சப்போஸ் நம்ம அத வந்து கட் பண்ணிட்டு, நம்ம வந்து மாத்தி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரூ. 110ல எடுக்க முடியாது. அது வந்து ரூ. 150 கிட்ட இருக்கும். 150லேருந்து ரூ. 130 இருக்கும். ஸோ, அத எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட மணி இருக்கணும் பேக்கப். ஸோ, இதுதான் நான் வந்து சொல்றதே. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும், நான் மினிமம் வந்து 50,000 இருந்துச்சுன்னா, 1 லாட் தான். அதுக்கு மேல கிடையாது. ஓகே. எனக்கு இந்த ராஜ் ஸ்கேல்பிங் பத்தி எனக்கு நெறைய நான் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தரு. அப்புறமா ம், ம். ஆ, ஆ. இப்போ இவங்க கூட இருக்கிறாங்க பாருங்க. புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டீம்ல இருக்கிறாங்க. ஸோ வேணா அவங்கள கேட்டு பாருங்க. அவங்களுக்கு சப்போஸ் அந்த மாசம் பூரா லாஸ் இல்லைன்னா கூட கேப்பிட்டல் வாஷ் அவுட் ஆகாது. கேப்பிட்டல் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு அந்த மந்த் வந்து லாஸ் ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னா கூட கேப்பிட்டல் அப்படியே இருக்கும். ஆனா மினிமம் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ம். ஏன்னா அவங்க வந்து டிசிப்ளின் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. இப்ப அவங்க வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கிறேன், இப்ப நான் உங்களுக்கு லைவ்ல தான் 180 போகும், அவ்வளோ போகும், இவ்வளோ போகும்ன்னு சொல்றேன். பட் அவங்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு நான் சொல்ற இடத்துலருந்து கண்டிப்பா 30, 40 பாயிண்ட் சாலிடா குடுத்துட்டு தான் உங்களுக்கு போகும். ஆனா அந்த 30 பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்க தாரக மந்திரமா யூஸ் பண்ணி அத வந்து குளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க கன்சிஸ்டன்ஸியா வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. மேபி அவங்க இன்னைக்கு காணோம்னு நெனைக்கிறேன். ம். மேபி இன்னைக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால போயிருப்பாங்க. இல்ல ப்ராஃபிட் புக் பண்ணாலும் அவங்க போயிர்றாங்க. இருக்கிறதில்ல அவங்க. மேக்ஸிமம் 2 ட்ரேடு தான். நம்ம 2 ட்ரேட்லயே வந்து இதாயிடும். இன்கேஸ் சப்போஸ் அதுவும் அகைன்ஸ்ட்டா போகுதுன்ற பட்சத்தில அது எடுக்க மாட்டோம். பட் இன்னைக்கு வந்து ஃபால் ஆகுன்றதுனால தான் மறுபடியும் நம்ம புட் வந்து சஜஷன் பண்ணதுக்கான காரணம். ஆனா கால் ஆப்ஷன் நம்ம இன்னைக்கு கிடையாது. நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. ஆ ஆமாமா. ஆ. நீங்க கேப்பிட்டலும் அவ்வளோதான். மினிமம் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா 50,000 குறைவா வந்து வச்சு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அதுக்காக நான் வந்து சும்மா 50,000 வச்சு 5 லாட் போடுங்க, 10 லாட் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்க. நீங்க 50,000 இருந்துச்சுன்னா 1 லாட் தான்.